ஹாய் வியூவர்ஸ், இதுதான் வந்து என்னென்னா காஸ்மிக் பைட்டோட பிசி கண்ட்ரோலர். இது வந்து என்னென்னா 700 mAh பேட்ரி 10 hours பேக்கப்போடு வருது. அப்படி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு ஆனால் சரியாக தெரியல, அதை யூஸ் பண்ணாத தான் அது எவ்வளோ பேக்கப் வருதுன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து என்னென்னா அப் டு 8 meters வரையும் ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அதாவது வந்து என்னென்னா நீங்கள் இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 8 meters ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிலே இருக்குமா என்னென்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. இது வந்து என்னென்னா நான் வந்து என்னென்னா ஒரு 1650 அந்த ப்ரைஸில் வந்து என்னென்னா நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசானில். அது என்னென்னா ரிபப்ளிக் டே ஆஃபரில் வந்து வந்துச்சு. இது 1900 அந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ஒரு 1 month 2 month பிஃபோராக நான் செக் பண்ணப்போ இருந்த ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்து வந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை வந்து என்னென்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கு, ஒரு டாங்கிள், அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி எக்ஸ்டெண்டர் வருது. அப்புறம் வந்து என்னென்னா ஒரு டைப் சி சார்ஜர் உங்களுக்கு வருது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று என்னென்னா இது ஒயர்டாகவும் யூஸ் பண்ணலாமா என்னென்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. நான் சர்ச் பண்ண வரையும் எதுலேயுமே இல்லை. அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணல, மேனுவலில் எதுலேயும் மென்ஷன் பண்ணல. நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன், பார்த்துக்கங்க. டைப் சி தான். அதுக்கப்புறம் இது தான் மேனுவல், இதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு சார்ஜர் என்ன போடணும், என்ன யூஸ் பண்ணணும், அதாவது 5 volt 1 amps அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணி பேட்ரி டேமேஜ் ஆச்சுன்னா அது வந்து என்னென்னா வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்னு அதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் 5 volt 1 amps மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதாவது லேப்டாப்லேயே சார்ஜ் போடுங்க. அப்புறம் இது தான் ஜாய்ஸ்டிக், இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து என்னென்னா பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து என்னென்னா 1650 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ரிபப்ளிக் டே ஆஃபரில். இதுக்கு முன்னாடி நான் 2 months பிஃபோர் நான் வந்து செக் பண்ணப்போ 1900 அந்த மாதிரி ஷோ ஆச்சு. அப்போதைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நினச்சேன், ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து ரிபப்ளிக் டேயில் எனக்கு ஆஃபரில் வந்துச்சு, அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது 1 dayல வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அமேசானில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, டாங்கிளையும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஆஃப்டராக வந்து இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இது ஒயர்டாக யூஸ் பண்ணலாமா என்னென்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதை மட்டும் நான் உங்களுக்கு நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஆன் பண்ணுற பட்டன். அது வந்து நான் ஒயிட் கலர் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கனெக்டில் இல்லைன்னு அர்த்தம். அதே ப்ளூ கலர் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படி. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து பே லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அது என்னென்னா உங்களுக்கு இப்போ 1750 என்னமோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.